நினைவு தினம். வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக பல நன்மைகளை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்த தியாகிகள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் இன்று விவசாயிகளும் ஒன்றாவார்கள். கடும் குளிரிலே வெயில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசு என்னன்னா புள்ளவரை பார்க்கறதுக்கு போறாங்க. மோடி மருத்துவமனைக்கு எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் விவசாய திருத்த சட்டங்களை எடுத்து அழகாக கூறினார்கள், அழகாக தெளிவாக கூறிவிட்டார்கள். இவர் அந்த சட்டத்தை விலைக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம அந்த மோடியை தமிழகத்தை ஆளுகின்ற இந்த எடப்பாடி என்ன செஞ்சாங்க சொல்லணும். அங்க விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கிறான். அதானி அம்பானி குடும்பத்துக்கு புள்ளவரை பார்க்கறதுக்கு போறாரு மோடி. போறாரா இல்லையா? வாட்ஸ்அப்ல வருவா இல்லையா? எந்த ஆட்சி நடத்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி நடத்தாங்க. ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சா விவசாயிகள் சின்ன யாரும் வரும். அதை கரெக்டா வந்து காங்கிரஸ் அரசு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க மோடி அரசு RSS அந்த அஸ்திவாரத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு என்ன மக்களுக்கு செய்யணும்னே தெரியல. ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க விடல. பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க. நைட்ல 12 மணிக்கு நைட்ல போற சட்டம் உருப்படாத சட்டமா இருக்கும். அது மோடி அரசு RSS கும்பல் தான் போடும். நைட்ல பணம் செல்லாதுட்டான். பரிசா கீழே நிற்கிறான். ஏடிஎம்ல 5000 ரூபாய்க்கு மேல இல்ல, 10,000 ரூபாய்க்கு மேல இல்ல, பேங்க்ல நிற்கிறான். கிடைக்க பணம் கிடைக்கல. மக்கள் அழுவாங்க அலருது. எல்லாம் ஒவ்வொரு நாளும் வீதியில வரிசையா நின்றுட்டு இருக்கு. என்ன பணமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. 2000 நோட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. மக்களுக்கு கிடைக்காத 2000 நோட்டு சேகர் ரெட்டின்னு ஒரு ஆட்டை இருக்கியா கட்டுக்கடை பணத்தை வந்து அவ்வளவு குவிச்சு வச்சிருக்கான். அன்னைக்கு இன்னைக்கு திருப்பதியில அவனுடைய தலைவராக இருக்க அந்த பிரசில வந்து தலைவர் அந்த ஆண்டு எப்படியா போச்சு 2000 நோட்டு அப்படியே கட்டுக்கட்டான நோட்டு போகுது. என்ன அரசு இது? அரசு ஏழைகளுக்கான அரசா, முதலாளிகளுக்கான அரசா? ஏழைகள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். இதுல பாரத பிரதமர் நிதியில இருந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடுக்கு பேரு இப்ப மோடி வீடம். குட்டிச்சாரா போச்சு. வீடு போல ஒண்ணுமே இல்ல, வீடே இல்ல, வீட்டுக்கு பணம் எடுத்துட்டான். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மன்னாருடைய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்களே. எல்லா இடத்துலயும் இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? டிவில வந்துச்சு, பேப்பர்ல வந்துச்சு. இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? இந்த நிக்கிற இங்க வந்திருக்க, இங்க நிக்கிற நமது கட்சி தோழருக்கு வீடு கட்டியிருக்காங்க. ஆனா பணம் எடுத்திருக்கிறாங்க. அங்க வீடு இல்ல, இடமும் இல்ல. எப்படி வீடு இல்ல, பணமும் இல்ல, எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாது. பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக அரசு இதை கண்டுக்கணுமா இல்லையா? என்ன பில்ல போடுறாங்க, லெட்டின் கட்டுறன்னு சொல்றாங்க. லெட்டின் இல்ல. ஏன்னா எதுக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினதுக்கு அந்த வீட்டுக்கு பில்ல போட்டு எடுக்கிறாயா? அந்த வீட்டுக்கு பில்ல போட்டு எடுக்கிறான். ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க சொன்னா அந்த வீட்டுக்கு பில்ல போட்டு எடுக்கிறான். அது எங்க இருக்கா? யாரு கண்டுபிடிச்சா? இது என்ன ஆளுங்கிற அரசா? திருநங்கையிலே சாரி கொடுத்த யாரு முன்னாடி கொள்ளையடிக்குது? ஓபிஎஸ் இபிஎஸ். ஓபிஎஸ் கொள்ள கொஞ்சம் கூட அடிக்கிறாருன்னா இபிஎஸ் முடிச்சிருவார். இபிஎஸ் அடிக்கிறாருன்னா ஓபிஎஸ் முடிச்சிருவார். இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து மேயருக்கு ஒரு டீம் இருக்கு, அமைச்சர்கள் டீம். உடனே உள்ள உட்காந்து பேசுவாங்க. அந்த அமைச்சர்கள் பேசி இவங்க 2 பேரையும் திரும்ப சேர்த்து வைப்பாங்க. இதுக்கு யாரு புரோக்கர் வேலை பார்க்கிறது? பாஜக. பாஜகவுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டாச்சு குடிக்கணும் காலமுனைங்கிற ஒரு எண்ணம். என்ன முடியாததுக்கு யார் அந்த ஒரு முடியாத ஒரு சட்டத்தை அபகரிக்கலாம் இருப்பானோ அது மாதிரி இங்க ஆளுகிற ஒரு ஆண்மையான ஒரு தலைமையா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க செத்த நாளும் தெரியல, ஒண்ணும் தெரியல. என்னமோ ஒரு அண்ணா தேதி செத்துக்கிட்டாங்க. டிசம்பர் செத்துது, ஒரு அண்ணா தேதி செத்துக்கிட்டாங்க. அவங்க செத்தவங்க உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஒரு முதல்வராக இருந்தவங்கள
செத்து போனாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சாங்க. மேல ஒரு ஆச்சு செத்து போனதுக்கு பிறகு நான் முடிய போகுது கண்டுபிடிச்சுவாங்களா? அந்த நீதிபதியா நீதிபதியை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா? அப்படியே கண்டுபிடி அவங்களே கண்டுபிடிக்க முடியல. முதல்வர் செத்ததே கண்டுபிடிக்க முடியல. இப்போ வீடு காணாம போனதை கண்டுபிடிச்சுவாங்களா? லெட்டின் கழிப்பறையா உட்காந்து கற்பனை போடுது. அந்த கற்பனை போடுறதை கண்டுபிடிக்க முடியல. எதையுமே கண்டுபிடிக்க முடியாம இந்த அரசு இருக்குது. அதுக்கு பாஜக ஒத்து ஒதுக்குது. என்னையா கொடுமை? கஜா புயல் அடிச்சிச்சு. கஜா புயல் எல்லாருக்கும் தெரியும். கஜா புயல் அடிச்சிச்சு. மருத்துவ முகாம் போடுறதுக்கு நாங்க மருத்துவமனைக்கு அடையாளம் இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு இடத்தையும் கலந்துருக்கு. எங்க மருத்துவமனை தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் அனைத்து போராட்டங்களையும் வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். மருத்துவர்களை கூப்பிடுறதுக்கு போய் அடையாளம் ஐயா எங்க ஏரியாவில் நடப்பாக எல்லாம் மரம் வந்து ஒரு டாக்டர் அனுப்பிடுங்க, ஒரு கம்பவுண்டர் அனுப்பிடுங்க, ஒரு ஊசி போட சொல்லுங்க. அங்க டாக்டர் வரல. அதுக்கு பிறகு பல்வேறு நோய்கள் ஏற்படுச்சு. அதுக்கு டாக்டர் வரல. இப்ப வர்றாங்க. அந்த கொரோனா காலத்துல புல்லா புடிக்கிற மாதிரி சட்டம் புல்லா போட்டுக்கிட்டு வர்றான். கொரோனா இருக்கா வாங்க மூக்கு சளி எடுங்க. என் ஊர் மக்கள் ஓடிடுச்சு. காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. காட்டுக்குள்ள ஓடி போய் ஒழுங்கிக்கிடுது. என்னன்னு கேட்கிறான். ஆனா கொரோனா இருக்கிற கொண்டுட்டு போய் காசு எடுத்து போவாங்க. அப்ப இந்த அரசு மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு நீங்க நல்லா கவனிங்க. ஒரு பாமர மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். கொரோனா நோய் இருந்தா அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நல்ல எண்ணத்துல பண்ணினாலும் இந்த அரசு கொண்டாடிக்கிற அரசுன்னு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. மக்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா நோய் டெஸ்ட் நீங்க போயிடலாம், ஆஸ்பத்திரி போயிடலாம், மனசாட்சி பத்தி சொல்லுங்க. யாரும் வந்து ஒரு மனசாட்சிப்படி இந்த அரசை யாருமே ஏற்றுக்கல. சொல்லும் போது அரசு வைத்தியம் பண்ணா நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கல இந்த அரசை விட்டு நம்ம வந்து ஒதுங்குறோம் அப்படின்னு சொன்னா, ஓடி ஒளிகிறோம் சொன்னா இந்த அரசு கொள்ளையடிக்கிற அரசு. இந்த மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. வீடுகளுக்கு ஏழைகளுக்கு வீடு போய் சேரவில்லை. ஆயிரக்கணக்கான ஆதாரம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்பயுமே பேசுவோம். விடுதலை சிறுத்தைகள் பேசினா ஆதாரம் இருக்கும். தகவல் உரிமைச்செடுத்த ஆதாரம் கேட்டிருக்கோம். எத்தனை வீடு கட்டி இருக்குன்னு நிலங்கள் எங்களுக்கு கொடுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தீங்க? கவர்மெண்ட் 1955 இருந்து மாவட்ட வாரியாக எவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டது? அதை நீங்க தகவல் உரிமைச்செடுத்து நீங்க கொடுங்க. மனை கட்டி எத்தனை கொடுத்தீங்க? நஞ்சு நிலம் எத்தனை கொடுத்தீங்க? புஞ்ச நிலம் எத்தனை கொடுத்தீங்க? எவ்வளவு ஏக்கர் கொடுத்தீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். ஒவ்வொரு உரிமையும் நாங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து போராடுறதுனால நிறைய ஆணவ கொலைகள் தடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளோட இணைந்து பயணிச்சு இப்போ பெரும்பாலும் குறைஞ்சிருக்கோம். ஆனா இப்போ பிஜேபி அரசு வந்ததுக்கு பிறகு ஆணவ கொலைகள் பற்றி பயங்கரமாக நடக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டும், இதை ஒழித்து கட்ட வேண்டும். இந்த மத்திய அரசு தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை கொள்வதற்காக பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு சட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. என்று கூறி இந்த மக்களை இஸ்லாமியர்களை இந்துக்கள் என்று இந்துக்கள் தனி, இஸ்லாமியர்கள் தனி, கிறிஸ்தவர்கள் தனி என கூறுபட முயற்சிக்கிறது. அது ஒருபோதும் RSS ஆட்சியில் இருக்கும் பிஜேபியே மோடி அவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்சி நீங்கள் இன்னும் நிரந்தரமாக நடத்த போவதில்லை. உங்களுக்கு நிரந்தரமாக இந்த ஆட்சி அமையாது. அனைவரையும் நிறுத்து ஒன்றாக ஒரு நல்லதை செய்யுங்கள். நல்லது செஞ்சா யாரு செஞ்சாங்க அது விவகாரமே செஞ்சுட்டு அடுத்தது மன்னிப்புங்க நான் உங்களுக்கு நல்லது பண்ணேன்னு சொன்னா செஞ்சுட்டு போன்னு சொல்ற மக்கள் தான் நம்ம மக்கள். நீங்க வந்து அதே மாதிரி ஆட்சி செய்யணும். இந்துக்களே 1-2 வாரி அப்படின்னு சொன்னா இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு பிஜேபி அப்பையிலும் பிஜேபி தான் இருக்கா. இந்துக்கள் எல்லாருமே பிஜேபி தான் இருக்காங்களா? இங்க பேசுறவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே?
கிட்டத்தட்ட 95% இந்துக்கள் கொண்ட கட்சியாக நாங்க இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இந்துக்களே ஒண்ணு ரெண்டு வாரி வாங்க யாரையும் முன்னிட்டு போறா? இந்துங்கிற போர்வை இல்ல. ஆமா, இந்துங்கிற போர்வை இல்ல. அந்த ஆட்சியாளர் அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மேம்பாலத்தை கட்டினாலும் சரி, கீழ்பாலத்தை போட்டாலும் சரி, இன்னும் ஒரு 3 மாதமா 2 மாதமா இருக்குன்னு நினைக்கிறேன், கலைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மொத்தமா இந்த இந்துக்கள் போர்வையிலையும் அதுல இதுலையும் வச்சுக்கிட்டு நாட்டை குட்டிச்சோரை அடிக்காம விவசாயிகளை பாதுகாத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருந்த மிகவும் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து இருந்த கட்சியின் ஒன்றிய செயலாளர், நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் புதியவன் அவர்களுக்கும், இங்கே கலந்து இருக்கக்கூடிய கண்டன உரை ஆற்றியிருந்த சிறப்பாக ஆற்றியிருந்த அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருந்த நமது மகளிர் அணியினருக்கும், எனது கட்சியை சார்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.